பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் எங்க அப்பாவுக்கு மேல இருக்கிற அப்பா கொடுத்தார். சத்தம் வரலையா? ஆமென் சொல்லுங்களேன். இந்த ரூட்டை பிடிச்சிங்கன்னா தான் நீங்க நல்லா இருப்பீங்க. எங்க அப்பா தெரியுமா உழைச்சாரு தெரியுமா, வயல்காட்டுல உழைச்சாரு தான். உழைக்க வச்சது யாருன்னா மேல இருக்கிற ஒரு பலனை கொடுத்ததாலதான் எங்க அப்பாவுக்கு. ஆமென் சொல்லுங்க. அவரை நீங்க உயர்த்தணும். சத்தம் வரலையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ ரெண்டாவதாக புத்தி உள்ள மனைவியா? கர்த்தர் அருளும் ஈவு. எத்தனை பேர் புத்தி உள்ள மனைவியா கொடுத்தாருன்னு இந்த கை தட்டுவீங்க? 1 2 3 கை தட்டு தான் வருது. அந்த ஆண்கள் ஐக்கியத்துல ஒரு விவாதம் ஒண்ணு போச்சு. நான் ஒரு கேள்வி கேட்டேன் எஸ்குபோஸ்க்கா, எப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏதாவது சொல்லுங்கன்னாக்கா, அது ஒருத்தர் எழுப்பி சொல்லிட்டார். என்ன சொன்னார் தெரியுங்களா? பேய கூட அடக்கலாம் போல குத்தார். என் மனைவி அடக்க முடியலையே. சத்தம் வர மாட்டேங்குது. ஏன் அந்த மனைவி மாதிரிலாம் அடங்கவே மாட்டேங்குதுங்க. பேய கூட நாங்கள் அடைக்கிறோம், இதுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்களேன். அப்ப நான் சொன்னேன், அவங்க முதலாவது என்ன எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? மனைவி யார் கொடுக்குறா? கர்த்தர் தான் கொடுக்குறான். மனைவியை கண்டடைக்கிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். ஒரு ஆமென் சொல்லி. இந்த பக்கம் நன்மையை பார்க்கலாம், தீமையை பார்க்குறீங்களா? நன்மையை பார்க்குறோம். சரி, சந்தோஷம். அவங்க முதலாவது என்ன எதிர்பார்க்குறாங்க அது பார்க்கணும். அவர்களை திருப்திப்படுத்த என்ன செய்யலான்னு பாருங்க இல்லைங்க. திருப்திப்படுத்துவதற்கு என்ன செய்யலான்னு பாருங்க. மூன்றாவது, அந்த பெண்கள் ஏன் அடங்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னா ஜென்ம சுபாவம். அவங்க பாட்டிக்கிட்ட இருந்த குணம் யார்கிட்ட வரும்? இப்போ விசுவாசம் எங்க வந்துச்சு? கொஞ்சம் ஒரு மாதிரி பாக்குறீங்களா எல்லாருமே? விசுவாசம் எங்க இருந்து வந்து? பாட்டிக்கிட்ட இருந்து வந்துச்சு. பாட்டிக்கிட்ட இருந்து யார்கிட்ட வந்தது? தாய்கிட்ட இருந்து யார்கிட்ட வந்தது? ஆமா. அப்போ ஒரு சுபாவம் ஒண்ணு என்ன சேர்ந்துறீங்களா? பாட்டிக்கிட்ட இருந்து ஒண்ணு வரும். ஆமா, அந்த பாட்டிக்கிட்ட இருந்து அம்மா கிட்ட வரும். அந்த அம்மா பேய் மாதிரி தான் இந்த பேயும் இருக்கும் இல்லையா? அப்போ இதெல்லாம் நான் ஒழிக்கணும்னு சொன்னா ஆண்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். சத்தம் வரலையே? ஒரு அல்லேலூயா சொல்லுமா இல்லையா? அது இல்லாம அவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு சர்ப்பமானது ஆண்களை சோர்வடைய பண்ண, ஒரு சர்ப்பம் பெண்ணுக்கு பின்னாடி நிற்கும். ஒரு சர்ப்பம் எங்க நினைச்சு அந்த ஸ்திரியை பார்த்து பழத்தை என்ன செய்ய சாப்பிடுன்னு சொல்லிச்சா இல்லையா? தூண்டிக்கிட்டே இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலும் வீழ்ச்சி அடைவதற்காக ஒரு சர்ப்பம் என்ன செய்யும்? தூண்டிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அந்த தூண்டுதல்ல அந்த ஆவியை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதை விரட்டி அடிக்க ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். அவங்க சாப்பிட்டாங்கல்ல பழத்தை, சாப்பிட்டு சும்மா இருந்துச்சா புருஷனுக்கும் கொடுத்துருச்சு இல்லைங்களா? இன்னைக்கு அதனாலதான் நம்ம கதி இந்த கதி. நல்லாதான் ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். சாப்பிட்டுச்சா, நான் செத்தா பரவாயில்ல ஐயா நீ வேண்டான்னு சொல்லிச்சா, நீயும் சாவிடா அந்த பழத்தை. அவரு ஆமான் ஜாமிய போடுற ஆள் யாரு? ஆதாம. ஒரு வார்த்தை கேட்கலங்க. ஆண்டவர் தான் சொன்னாரு. ஏதாவது கேட்டாரு, அவனும் சாப்பிட்டான், அவனுங்க சாவு வந்தது. இன்னைக்கு நாமளும் சாவுறோம் இல்லையே? எல்லாரும் செத்து இன்னைக்கு மடிஞ்சிருக்கோம். உண்மைதானுங்கள? சில எதுக்கு தலையாட்டணுமோ அதுக்கு தான் நீங்க தலையாட்டணும். சிலதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த பக்கம் உள்ளவங்களாம் புத்தி உள்ள மனைவி நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அப்போ அந்த மனைவிமார்கள் ரொம்ப அத யார் புத்தி உள்ள மனைவியோ யார் தர ஈவு? சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி, இப்போ இந்த புத்தியாய் நான் நடக்கணும்னு சொன்னா ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒன்று, உனக்கு நல்ல வீடு கட்டுவதற்கு என்ன வேணும்? புத்தி வேணும். அந்த புத்தி இருந்தாதான் வீடு நல்லா கட்ட முடியும். அந்த புத்தி எப்போ வரும்னு சொன்னா வசனத்தை இரவு பகலா நீ தியானிக்கணும். அதுதான் விஷயமே. வாசிங்க யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். வழியை என்ன செய்வாய்? வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். என்ன செய்வான்? நல்ல பெண்களுக்கு நல்ல புத்தி வரணும்னு சொன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் வீடு என்னுடைய குடும்பம் நடத்தணும். அதை எப்படி நடத்தணும்? ஒரு பெண்ணா இருக்கலாம், சபையே ஆணா இருக்கலாம், குடும்ப தலைவர்கள் மிக மிக முக்கியம். எனக்கு நல்ல புத்தி வேணும் என்று சொன்னால் நான் இரவு பகல வசனத்தை தியானம் பண்ணினால் என் வழி வாய்க்கும்.